Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max Grade 6க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Lines and Angles. Section 2.9 ரொம்ப லென்த்தியா இருக்கிறதுனால நான் பார்ட் பை பார்ட்டா தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி அப் டு 3 பார்ட்ஸ் வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ வந்து பார்ட் 4 வீடியோ. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். Section 2.9 ஓட continuation. Okay, mind the mistake, mend the mistake. ஸோ இதில் என்னன்னா ப்ரொட்ராக்டர் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதோட கரெக்ட் பொசிஷனிங் இருக்கு இல்லையா, அது எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ காமனாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு காமன் மிஸ்டேக் எல்லாமே கலெக்ட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா நம்ம இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம பொசிஷன் பண்ணக்கூடாதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, a student used a protractor to measure the angles as shown below. General common mistake மாதிரி. Okay, in each figure identify the incorrect usage. So இந்த each figureல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, அது இன்னும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம் of the protractor and discuss how the reading could have been made. இப்போ இன்கரெக்ட்னா அப்போ எப்படி அது கரெக்டா இருக்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு திங்க் ஹவு இட் கேன் பி கரெக்டட், அதுக்கப்புறம் அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் டிஸ்கஷன் தான். ஸோ இங்க ஜஸ்ட் இந்த பொசிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, இங்க ஆங்கிள் யூ வந்து 35 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்க ஆங்கிள் எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இங்க ரெண்டு லைன்ஸ், ரெட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட ரெண்டு ஆர்ம்ஸ்ன்னு அர்த்தம். சரியா, இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம், இந்த லைன் செக்மெண்ட் ஒரு ஆர்ம், இந்த லைன் செக்மெண்ட் ஒரு ஆர்ம். ஸோ இங்கதான் நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் பேசிக்கா. ஓகே, இங்கதான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அண்ட் இதுதான் வெர்டெக்ஸ். ஓகே, இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 0, 10, 20, 30, 35. ஓகே, 35 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனா இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு இல்லையா, என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நம்ம பொசிஷனிங் பண்றப்போ, ஓகேவா, ப்ரொட்ராக்டரை டூ திங்ஸ் ஹேஸ் டு கோயின்சைட் எப்பவுமே. ஓகே, நம்பர் ஒன் இஸ் நம்மளோட வெர்டெக்ஸ்ன்றது என்ன, ரெண்டு ஆர்ம்ஸோட அந்த காமன் பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ். அந்த வெர்டெக்ஸும் சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டரும் கோயின்சைட் ஆகணும். ஓகே, அது நம்பர் ஒன். அண்ட் நம்பர் டூ என்னன்னா, ஒன் ஆஃப் த ஆர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இது இந்த ஆர்ம் இல்லை இந்த ஆர்ம் தான் அவங்க மெஷரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ஆர்ம் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ம் வந்து கரெக்டா இந்த லைன் கூட கோயின்சைட் ஆயிருக்கணும். ஓகே, அப்பதான் அது கரெக்ட். ஸோ இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு, அந்த பேஸ் லைன் இருக்கு இல்லையா, ஒன் ஆஃப் த ஆர்ம் வந்து கரெக்டா இந்த பேஸ், இந்த ப்ரொட்ராக்டரோட பேஸ்க்கு கோயின்சைட் ஆகல. ஸோ அதுதான் இங்க இருக்கிற மிஸ்டேக். ஸோ யூ ஹாவ் டு மேக் ஷுர் சென்டர் அண்ட் ஒன் ஆஃப் த ஆர்மும் இந்த ப்ரொட்ராக்டரோட பேஸ் லைனும் ரெண்டுமே கோயின்சைட் ஆகுற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, இதுல சென்டர் மட்டும்தான் கோயின்சைட் ஆகுது வெர்டெக்ஸ் கூட. பட் இந்த லைன் இது எங்கேயோ இருக்கு, இது எங்கேயோ இருக்கு. அப்போ இங்க ரீடிங்கும் தப்பு தான். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் நாட் 35 டிகிரி. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், இங்க பாருங்க, 0ல இருந்தானே ஸ்டார்ட் பண்ணோம், அவங்க 10ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ராங் தான். ஈவன் நம்ம ஸ்கேல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றப்போ ஸ்கேல்ல கூட சென்டிமீட்டர் மெஷர் பண்றதுக்கு நம்ம 0ல இருந்தானே ஸ்டார்ட் பண்ணுவோம், 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஒரு கிளாஸ் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் மெஷரிங்ல எல்லாமே நம்ம ஹோல் நம்பர்ல இருந்து தான் நம்ம எடுக்கணும். சரியா, இப்போ இந்த டிகிரி மெஷர்ஸ்ல வந்து நம்ம இந்த 0ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து இங்க என்ன டிஸ்பிளே இருக்கோ அங்க இருந்து நம்ம எடுக்க கூடாது. இது ஒன் ஆஃப் த காமன் மிஸ்டேக் தான். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 0ல இருந்து. அப்போ இந்த ஆர்ம் வந்து இங்க 0 கிட்ட இருக்கிற இந்த பேஸ் லைன் கூட தான் அது கோயின்சைடா இருக்கணும். ஸோ இங்க பேஸ் லைன் வந்து தப்பா பொசிஷன் இருக்கும், இங்க வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருக்கு, இங்க வந்து ஒரு யூனிட் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ 10 டிகிரிஸ் அதிகமா இருக்கு இங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இதுல இருக்கிற மிஸ்டேக். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த தேர்ட் பிக்சர்.
தேர்ட் பிக்சர் பாருங்களேன். வெர்டெக்ஸ் எங்க இருக்கு, இங்க எங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? ஸோ வெர்டெக்ஸ்ன்றது பேசிக்கா என்ன, ஆங்கிள் எங்க ஃபார்ம் ஆகுதோ அங்கதான் நம்மளுக்கு வெர்டெக்ஸ் இருக்கு. அப்போ வெர்டெக்ஸ் இங்க இருக்கு. அப்போ பொசிஷனிங்கே தப்பு. இது டில்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ரொட்ராக்டரோட சென்டர் வந்து இங்க பிளேஸ் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங் பொசிஷனிங். அதான் இது மிஸ்டேக். ஸோ இதுக்கு எப்படி கரெக்ட் பண்ணியிருக்கலாம்னா, ப்ரொடக்ட் டில்ட் பண்ணி நம்ம இந்த பிளேஸ் கோயின்சைட் ஆகணும். அண்ட் ஒன் ஆஃப் த ஆர்ம் வந்து இந்த பேஸ் லைன்ல கோயின்சைட் ஆயிருக்கணும். ஓகே, அதுதான் இதுல இருக்கிற மிஸ்டேக். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து சென்டர் கோயின்சைட் ஆச்சு, பேஸ் லைன் தான் கோயின்சைட் ஆகல. ஒன் ஆஃப் த ஆர்ம் இங்க வந்து ஒன் ஆஃப் த ஆர்ம் கோயின்சைடா இருக்கு. ஆனா சென்டர் எங்க இருக்கு, சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டர் இதுதான். பட் அவங்க எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க பாருங்க வெர்டெக்ஸ. ஓகே, வெர்டெக்ஸும் சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டர் கோயின்சைட் ஆகல, தள்ளி தள்ளி இருக்கு. அப்போ இதுவும் ராங் வே ஆஃப் பொசிஷனிங் தான். ஓகே, ஸோ இதுதான் இதுல இருக்கிற மிஸ்டேக். அப்போ ப்ரொட்ராக்டர் கொஞ்சம் தள்ளி இப்படி பிளேஸ் பண்ணாலே அது கரெக்டா இருக்கும். அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இங்க இந்த லைன் ஆங்கிள் இங்க ஃபார்ம் ஆகுது. பட் வெர்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இங்கதான் பொசிஷன் பண்ணணும். ஓகே, பட் எங்க பொசிஷன் பண்றாங்க பாருங்க, சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டர் இதுதான், இது கிடையாது. இங்க கொஞ்சம் மேல இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, விச் இஸ் ராங். ஓகே, அதுதான் இதுல இருக்கிற மிஸ்டேக். அண்ட் ஒன் ஆஃப் த ஆர்ம்ல பாஸ் ஆகணும். ஸோ இது கம்ப்ளீட்டாவே திஸ் வே ஆஃப் கீப்பிங் கூட இதுவும் மிஸ்டேக் தான். ஓகே, அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன்ல பொசிஷனிங் ஆர்ம் வந்து ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ இதுல பொசிஷனிங் சென்டர் அண்ட் ஒன் ஆஃப் த ஆர்ம்ல பேஸ் லைன் ரெண்டுமே கோயின்சைட் ஆகுது இல்ல. அப்போ என்னடா மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா, எங்க அந்த இமேஜ் ஹியர். ஸோ இங்க என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நம்ம பேஸ் லைன்ல இருந்து ஜீரோல இருந்து தானே கவுண்ட் பண்ணுவோம். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 115. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, இன்னர்ல இருக்கிற மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, விச் இஸ் ராங். மெஷரிங் வந்து தப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து காமனா எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிஸ்டேக்கா தான் காமன் மிஸ்டேக். நிறைய பேர் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் இந்த 2 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால, ஐ மீன் 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இன்னர் சைட் அண்ட் அவுட்டர் சைட். இது வந்து எப்பவுமே நம்ம கரெக்டா தான் பார்க்கணும். ஓகே, இந்த பேஸ் லைன் நம்ம எது எடுக்கிறோமோ அங்கிருந்து ஜீரோல இருந்தா நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கணும். சரியா? ஸோ இங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க, எந்த ஆங்கிள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது தான் இங்க மிஸ்டேக். பட் இங்க பொசிஷனிங் எல்லாமே கரெக்ட், அண்ட் ரீடிங் அந்த ஆங்கிள் தான் மிஸ்டேக் இதுல. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட் இருக்கு. ஓகே, வேர் ஆர் த ஆங்கிள்ஸ். ஸோ எங்கெல்லாம் ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஆங்கிள்ஸ் இன் எ கிளாக்ல இப்போ ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளாக்ல பாத்தீங்கன்னா இங்க ஆர்ம்ஸ் எது எடுக்கிறாங்கன்னா, நம்ம பேசிக்காவே கிளாக்ல பை டிஃபால்ட்டா செகண்ட் ஹேண்டும் இருக்கும் சில கிளாக்ல. பட் பை டிஃபால்ட்டா 2 ஹேண்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் மினிட் ஹேண்ட், அதர் ஒன் இஸ் ஹவர்ஸ் ஹேண்ட். ஓகே, இந்த 2 ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ஆல்மோஸ்ட் எல்லா வால் கிளாக்லயுமே இருக்கும். செகண்ட்ஸ் ஹேண்ட் வந்து இட்ஸ் ஆப்ஷனல், சிலதுல இருக்கும் சிலதுல இருக்காது. பட் இந்த 2 வந்து பை டிஃபால்ட்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா, மினிட் ஹேண்டும் ஹவர் ஹேண்ட்ஸ். ஓகேவா, அது ரெண்டுமே 2 ஆர்ம்ஸா எடுத்துக்க போறோம். 2 ஆர்ம்ஸா எடுத்துக்கிட்டா அந்த சர்க்கிளோட சென்டர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட வெர்டெக்ஸா இருக்கும். ஓகே, அண்ட் இங்க என்னெல்லாம் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இங்க கொடுத்துருக்கிற கிளாக் எல்லாமே வந்து சர்க்கிள்ல இருக்கு. அண்ட் சர்க்கிள்ல இல்ல சம் அதர் ஷேப்ல இருக்கு அப்படின்னா கூட நம்மளோட 2 ஆர்ம்ஸ் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும், சர்க்குலர் மோஷன்ல தானே ரொட்டேட் ஆகும். டிசைன் எப்படின்னா இருக்கட்டும், அவுட்டர் டிசைன், பட் நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து சர்க்குலர் மோஷன்ல தான் ரொட்டேட் ஆகும். ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி தானே. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மினிட் ஹேண்ட் 12 கிட்டே இருக்கட்டும், இந்த ஹவர் ஹேண்ட் வந்து ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் எடுக்குது அப்படின்னா அண்ட் அது 360 டிகிரி தானே, ஃபுல் ரொட்டேஷன்னா 360 டிகிரி. ஓகேவா, ஸோ சர்க்குலர் மோஷன்ல தான் இருக்கு. The hands of a clock make different angles at different times.
கரெக்ட் தானே? ஸோ டைம் வந்து ஒரே மாதிரியா இருக்கும் ஆல் த டைம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வாட்ச் ஓடலைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த ஹவர் ஹேண்டும் இந்த மினிட் ஹேண்டும் டைம் ஆக ஆக ஒன்னொன்னு ஒரு பொசிஷன்ல மாறிட்டே இருக்கும். ஓகேவா? அட் 1 o'clock த ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட் இஸ் 30 டிகிரி. 1 o'clock அந்த 1 o'clockனா இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இமேஜ்ல டைம் வந்து 1 o'clock அண்ட் ஆங்கிள்ஸ் பிட்வீன் இந்த ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஹேண்ட்ஸ்னா இங்க. ஓகே, இது வெர்டெக்ஸ். ஆங்கிள் பிட்வீன் இந்த ஹேண்ட்ஸ் வந்து இது வந்து 30 டிகிரின்றாங்க. அது வைன்னு கேக்குறாங்க. ஏன்னா இது ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி. கரெக்டா? 360 டிகிரி. இந்த 360 டிகிரியை வந்து எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்காங்கன்னா 12 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிருக்காங்க. அப்போ 12 நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 12 1 times 12 3 times 36 அப்போ 30 டிகிரி. அப்போ ஒரு நம்பரிங்க்கும் 1க்கும் 12க்கும் பிட்வீன்ல 30 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஆஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக 30 டிகிரி தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, கீப்பிங் இந்த மினிட் ஹேண்ட் வந்து 12 கிட்டே பிளேஸ் ஆகிற மாதிரி. நம்ம ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறது எப்படின்னா ஒரு ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். ஐ மீன் ஒரு ஆர்ம் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகே, ஒரு ஆர்ம் ஃபிக்ஸ்டா இருக்கும். த அதர் ஆர்ம் தானே ரொட்டேஷன்ல இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து ஃபிக்ஸ்ட் ஆர்மா நான் வந்து மினிட் ஹேண்டை எடுத்துக்க சொல்றேன். ஃபிக்ஸ்ட் ஆர்மா மினிட் ஹேண்ட். அப்போ ஹவர் ஹேண்ட் ஒன் வேல்யூ கிட்ட ஷிஃப்ட் ஆகுறப்போ 1ல இருந்து 2க்கு 2ல இருந்து 3க்கு ஷிஃப்ட் ஆகிறப்போ 30 டிகிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டுட். நவ் வாட் வில் பி த ஆங்கிள் அட் 2 o'clock? ஸோ வைன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ரீசன். ஓகே, அண்ட் வாட் வில் பி த ஆங்கிள் அட் 2 o'clock? 2 o'clock கிட்ட என்ன ஆங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் இங்கேயே சொல்லிட்டோம்ல, இப்போ 12ல இருந்து 1க்கு இங்க இந்த ஆங்கிள் இங்க பொசிஷன் 30ன்னா இது இப்படி மூவ் ஆகுறப்போ அடிஷ்னல் 30 டிகிரி எக்ஸஸா இருக்க போகுது. அப்போ 30 + 30 60 டிகிரி. ஸோ 2 o'clockன்றப்போ நம்மளுக்கு என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? 60 டிகிரி. ஏன்னா நம்ம ரவுண்ட் ஃபிகரா சொல்றப்போ 1 o'clock 2 o'clock 3 o'clock 4 o'clock 5 o'clock 6 o'clock இந்த மாதிரி ரவுண்டா நம்ம சொல்றப்போ ஆல்வேஸ் மினிட் ஹேண்ட் 12 கிட்ட தானே இருக்கும். அவர் ஹேண்ட் தானே பொசிஷன் மாறும். ஸோ அப்போ 1ல இருந்து 2 கிட்ட வரப்போ எக்ஸ்ட்ரா 30 டிகிரி. அப்போ 2 o'clock கிட்ட நம்மளுக்கு அட் 2 o'clock சரியா? அட் 2 o'clock இட்ஸ் 60 டிகிரி. சரியா? 4 o'clock பாருங்க 30 60 இட்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 30ல தானே இருக்கு. 30 60 90 120. ஸோ 4 o'clock கிட்ட என்ன ஆங்கிள் இருக்கும்? அட் 4 o'clock 120 டிகிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 5 o'clock கிட்ட 150 டிகிரியா இருக்கும். அண்ட் 6 o'clock கிட்ட 180 டிகிரியா இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும் இல்லையா? இங்க 6 o'clockனா ஹவர் ஹேண்ட் இங்க இருக்கும் அண்ட் மினிட் ஹேண்ட் இங்க இருக்கு. அப்போ half the rotation இவ்வளோ 180. ஸோ கரெக்டா இருக்கா? ஸோ 6 o'clock கிட்ட 180 டிகிரி. ஓகே, எக்ஸ்ப்ளோர் த அதர் ஆங்கிள்ஸ் மேட் பை த ஹேண்ட்ஸ் ஆஃப் எ கிளாக். அதர் ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. அது நம்மளோட விஷ் தான். நம்ம ஹவர்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கலாமா? 1 hour 2 hour ரவுண்ட் ஃபிகராகவே எடுக்கலாம். ஆல்ரெடி 1 o'clock இங்கே மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 மென்ஷன் ஆயிருக்கு. 3 o'clock மென்ஷன் ஆகலைல்ல. ஸோ நம்ம 3 o'clock எடுத்துக்கலாமா? அட் 3 o'clock எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னா 30 கவுண்ட் பண்றப்போ இது 90 டிகிரியா இருக்கும். அட் 3 o'clock 90 டிகிரி இது 90 டிகிரி ஃபார்மா இருக்கும். 4 o'clock இஸ் மென்ஷன். நான் அட் 5 o'clock கிட்ட அகைன் 30 கவுண்ட் பண்ணுவாங்க. 4 o'clock 120. ஸோ 120 + 30 150 டிகிரி 5 o'clock கிட்ட ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள். சரியா? 6 o'clock they have mentioned. அட் 7 o'clock என்னன்னு பார்ப்போம். 7 o'clock அப்படின்னா அடிஷ்னலி இந்த 180 வந்து 6 o'clock 180 டிகிரி ஃபார்மா இருக்கும். 180 + 30 வந்து 210. ஸோ 210 டிகிரி. ஸோ திஸ் 3 இஸ் எனஃப். இன்னும் உங்களுக்கு வேணா நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் மூவிங் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின். த ஆங்கிள் ஆஃப் எ டோர். ஸோ இப்போ நம்ம இங்க இதுல என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம்னா டோரோட ஆங்கிள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஐடென்டிஃபை பண்ண போறோம். இங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்சர்வ் பண்றாங்க பாருங்க. ஓகே, மேல தானே பாக்குறாங்க. இஸ் இட் பாசிபிள் டு எக்ஸ்பிரஸ் த அமௌண்ட் பை விச் த டோர் இஸ் ஓப்பன் யூசிங் ஆங்கிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள்.
சரியா? இட் இஸ் பாசிபிள். ஸோ இதுக்கு வந்து எஸ் இட் இஸ் பாசிபிள்னு ரைட் பண்ணிடலாமா? எஸ் பாசிபிள் ஷார்ட்டாகவே ரைட் பண்ணிட்டு இருக்கேன். வாட் வில் பி த வேர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள் அண்ட் வாட் வில் பி த ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள் கேட்குறாங்க. வேர்டெக்ஸ் எங்கே இருக்கு அண்டு ஆர்ம்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுல எங்கே எப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஜென்ரலாகவே நம்ம ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுறப்போ ஆஸ் ஐ மென்ஷன் ஏர்லியர் ஒரு ஆங்கிள் வந்து நம்ம ஒன் செகண்ட் இங்க ரெட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆர்ம் வந்து அப்படியே ஸ்டேபிளா இருக்குமா, மூவ்மெண்ட் இருக்காது இல்லையா, அந்த அதர் ஒன் வந்து ரொட்டேஷன் பேஸ் பண்ணி தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ சேம் ஹியர் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வால் இருக்கு இல்லையா, இந்த வால்ல இருந்து இப்போ டோர் க்ளோஸ் ஆனா இந்த வாலும் இதுவும் ஒரே ஆங்கிள் இருக்குமா, ஒன்னுத்துக்கு மேல கோயின்சைட் ஆகும்ல. ஸோ ஒன்னுத்துக்கு மேல ஒன்னு பொசிஷனா இருக்கும். லைக் இப்போ 0 ஆங்கிள்ன்றப்போ ஒரு லைன் மேல இன்னொரு லைன் செக்மெண்ட், ஐ மீன் இது அப்படியே இருக்கிறது தான் 0 ஆங்கிள். இது கொஞ்சம் எழும்புறப்போ தான் நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆக 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 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். சேம் இப்போ இங்க வால் இருக்கு, வாலும் டோரும் அப்படியே நம்மளுக்கு ஈக்குவலா கோயின்சைட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ அங்க 0 டிகிரியா இருக்கும். டோர் க்ளோஸ் பண்ணா 0 டிகிரி அண்ட் க்ளோஸ் இப்போ நம்ம ஓபன் பண்றப்போ டோர் வந்து கொஞ்சமா ஓபன் பண்றது, அதிகமா ஓபன் பண்றது, ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி ஆங்கிள்க்கு ஏத்த மாதிரி அது ஓப்பனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டோரோட இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் வந்து ஒன் மோர் ஆர்மா இருக்கும். ஸோ இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம். ஸோ அதை அப்படியே இங்க ரைட் பண்ணிட்டுமா? அப்போ எங்க வேர்டெக்ஸ் இருக்குன்னா இதுதான் காமன் பாயிண்ட். ஓகே, டோரை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா ஒரு பாயிண்ட், அந்த மூவ்மெண்ட் கொடுக்குமே, ஸோ அதுதான் வேர்டெக்ஸ். ஓகே, அண்ட் இங்க தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். அதிகமா ஆங்கிள் ஃபார்ம் ஆகுனா டோர் கொஞ்சம் நல்லா வைடா இருக்கும், கம்மியா ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா டோர் லைட்டா தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, ஆங்கிளே ஃபார்ம் ஆகலைன்னா டோர் க்ளோஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த தேர்ட் சம். Vidya is enjoying her time on the swing. She notices that the greater angle with which starts the swinging, the greater is the speed she achieves on her swing. But where is the angle? Are you able to see any angle? எங்க ஆங்கிள் வந்து நம்மளால பார்க்க முடியல. பட் ஒன் திங் we can say, இது வந்து பெண்டுலம் கான்செப்ட் தான். இங்க வந்து ஒரு ட்ரீக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜஸ்ட் இந்த லைன் வந்து ட்ரீயோட இந்த பிரான்ச்சா எடுத்துக்கலாம். இங்க கயிறு கட்டி இங்க ஸ்விங் இருக்கு. ஓகேவா? ஜென்ரலாவே நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 2 லைன் செக்மெண்ட்ஸோட ரொட்டேஷன் ஒன்னு வந்து ஸ்டேபிளா இருக்கும், அது அதர் ஒன் எவ்வளவு ரொட்டேட் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தானே ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இந்த ஸ்விங் அந்த ஊஞ்சல் இருக்கு இல்லையா, அது ஒரே ஒரு ஆர்ம் இருக்கிற மாதிரி இருக்கு, அதர் ஆர்ம் நம்மளுக்கு விசிபிளா இல்ல. ஸோ அப்போ இனிஷியல் பொசிஷன் இருக்கு இல்லையா, இப்போ இந்த லைன் இதுதான் ஊஞ்சல்னு எடுத்துக்கோங்க, இந்த இனிஷியல் பொசிஷன் இருக்கு இல்லையா, அது ஒன் ஆஃப் த ஆர்மா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெண்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இட் லுக்ஸ் லைக் எ பெண்டுலம் தான், பட் நம்மளுக்கு இங்க 2 ஆர்ம்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ம் நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா இந்த இனிஷியல் பொசிஷனா இருக்கு இல்லையா, அந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அந்த இனிஷியல் பொசிஷன் தான். I'll just draw it as an imaginary line. ஸோ இனிஷியல் பொசிஷன் தான் நம்மளோட ஒன் ஆஃப் த ஆர்ம். அது எவ்வளவு பெண்ட் பண்றாங்களோ அங்கதான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஆர்ம். ஸோ இனிஷியல் பொசிஷன் தான் நான் ஒன் ஆர்ம் சொல்றேன். அண்ட் ஸ்விங் ஆகுறாங்க இல்லையா, அது வந்து அதர் ஆர்ம். அண்ட் இங்க தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பட் வேர் இஸ் த ஆங்கிள்? ஆர் யூ ஏபிள் டு see any angle? We are not able to see the angle, but நம்மளால we can able to feel it. அது எங்க ஃபார்ம் ஆகுது என்ன அப்படின்றது we can able to say it. Okay, so அப்போ solution is where is the angle? Okay, are you able to see na? No, we can't see the angle. No, we can't see the angle. Initial
position is one of the arm. Swinging position is the second arm. Swinging position is the second arm. So angle formed between two arms. ஓகேவா? ஸோ இனிஷியல் பொசிஷன்ல அது ஒன் ஆஃப் த ஆர்மா எடுத்திருக்கிறோம். அண்ட் ஸ்விங்கிங் பொசிஷன் இருக்கு இல்லையா, அது செகண்ட் ஆர்மா இருக்கும். அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஃபார்ம் இருக்கிறதா ஆங்கிள். ஓகே, அங்கதான் ஆங்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் வேர்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வேர்டெக்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் the solution for the third one. Okay, next moving on to the fourth one. Here is a toy with slanting slabs attached to its sides. So இங்க பாத்தீங்கன்னா ஒரு டாய் இருக்கு. ஸ்லாண்டிங் சைட்ஸ்ன்னு சொல்றாங்களா. ஸ்லாண்டிங்னா என்ன, கொஞ்சம் இந்த மாதிரி பெண்டா இருக்குல்ல, இதுதான் ஸ்லாண்டிங்ன்றாங்க. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்கிற சைட்ஸ் வந்து ஸ்லாண்டிங் ஸ்லாப்ஸ் வந்து இந்த சைடுனா என்ன, இந்த டாயோட சைடு, இதுதான் சைட்ஸ். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. சைட்ஸ்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. The greater the angle or slopes of the slabs, the faster the balls roll. ஆமா தானே. இப்போ இது ஸ்லோப்னா என்ன, ஸ்டீப்னஸ், இது எவ்வளவு பெண்டா இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் அந்த பாலோட ரொட்டேஷனும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு கம்மியா இருக்கு, அந்த ஸ்டீப்னஸ் வந்து கம்மியா இருக்கு, கம்மியா பெண்டா இருக்கு அப்படின்றப்போ பால் வந்து ஸ்லோவா இருக்கும். அதுவே கொஞ்சம் அதிகமா பெண்டா இருக்கு அப்படின்னா, அப்போ ஸ்லோப் வந்து அதிகமா இருக்குன்றப்போ கிரேட்டர் த ஆங்கிள்ஸ். ஓகே, ஸ்லோப் அதிகமா இருக்குன்றப்போ நம்மளுக்கு பால் வந்து ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகி ரோல் ஆகி வரும். ஓகே, கேன் ஆங்கிள்ஸ் பி யூஸ்ட் டு டிஸ்கிரைப் த ஸ்லோப்ஸ் ஆர் ஸ்லாப்ஸ்? எஸ், we can able to describe based on இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா. see இந்த சைட்ஸ் வந்து நம்ம ஒன் ஆஃப் த ஆர்ம்னு எடுத்துப்போம். இப்போ I'll just tell you, இங்க ஒரு இமேஜினரி லைன் எடுத்துக்கலாம். இப்போ இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா, இங்க ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இது கொஞ்சம் இப்படி கீழக்கா பெண்டா இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த சைடு வந்து ஒன் ஆர்ம். அண்ட் இந்த ஆங்கிள் இப்படி கொஞ்சம் பெண்டா இருக்குல்ல, இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்ல, இங்க ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுதான் வந்து ஸ்டீப்னஸ். நம்மளுக்கு ஸ்லோப் வந்து இங்க ஃபார்ம் ஆகுது, இது கொஞ்சம் பெண்டா இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு இதுக்கு பெண்டா இருக்கணும் இந்த ஸ்லாப்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் எஸ். Can angles be used to yes. What are the arms of the each angle? Each angleக்கு எங்கெல்லாம் arm இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. arms, which arm is visible and which is not அப்படின்னு கேக்குறாங்க. see இங்க வந்து இது வந்து ஸ்டீப்னஸ், ஸ்லோப்பா. ஓகே, இது ஸ்லோப்பா இருக்கு, இங்க வந்து சைட்ஸ்க்கு அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, இது விசிபிளா? சேம் வே இந்த சைடுக்கு இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, விசிபிள். சேம் இந்த ஸ்டீப்னஸ்க்கு இங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, விசிபிள். நெக்ஸ்ட் இங்க இந்த ஸ்லாப்க்கு இங்க ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது, which is visible. ஓகே, and which is not அப்படின்றாங்க. சரி, இங்க இருந்து இங்க பெண்ட் ஆகி கீழே விழுது இல்லையா, இது வெர்டிக்கல் பொசிஷனா, அதுக்கு இங்க விழற பொசிஷனுக்கு எல்லாமே இதுதான், இங்கதான் ஆங்கிள், இந்த ஆங்கிள் மாதிரி எடுத்துக்கணும். இது வெர்டிக்கல் பொசிஷன். இங்கிருந்து ஸ்லைட் ஆயிட்டே போகல. ஓகே, சோ இங்க கேப்ல என்ன ஆகுது, கீழே விழுதா, அதுவும் ஒரு ஆங்கிள் தான். ஓகே, வெர்டிக்கல் ஆங்கிள். இங்க வந்து நம்மளுக்கு ஆங்கிள் வந்து விசிபிளா இல்ல, சோ கீழே விழுது. அகைன் இங்க இருந்தா நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அகைன் இங்க வெர்டிக்கலா இருக்கு இல்லையா, இங்க நம்மளுக்கு ஆங்கிள் நம்ம கண்ணுக்கு தெரியல. வெர்டிக்கலான்றப்போ டைரக்டா இப்படிதானே விழுது, மேல இருந்து கீழே விழுது இல்லையா, அதுவும் ஆங்கிள் தான். ஓகே, அது கரெக்டா 90 டிகிரில அப்படியே விழுது, பட் நம்மளுக்கு அது தெரியல. ஓகே, ஆங்கிள் வந்து விசிபிளா இல்ல. ஸ்லாப்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, இந்த ஸ்லோப்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கிற ஆங்கிள்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது, பட் வெர்டிக்கலா இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியல இங்க.
Okay, same here. Okay, so we can write the same. Which arms is visible? Which arms is visible na, what are the arms of each angle ன்னு கேக்குறாங்க. அப்போ ஸ்லாபும் the sides of the toy தான் நம்மளுக்கு arms இங்க. What are the arms ன்னா I'll write it here. Sides of a toy and slabs are the arms. Okay, arms is visible, which is not ன்னு கேக்குறாங்கல்ல, which is visible and which is not visible. The angles forming, okay, இது எல்லாமே horizontal angle consider பண்ணிக்கலாமா? Horizontal angles are visible, vertical angles are not visible. டைரக்டாவே அப்படியே ரைட் பண்ணிடலாம். Horizontal angles are visible. Horizontal angles வந்து இந்த ஸ்லாப் மூலமா இங்க இங்க வந்து ஸ்லாபும் இதுவும் பொசிஷனா இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஹாரிசான்டல் ஆங்கிள். ஹாரிசான்டல் ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கண் கூட தெரியுது, விசிபிளா தெரியுது. ஆனா இங்க வெர்டிகலா இங்க ஒண்ணு வெர்டிகலா இந்த சைடுக்கு இங்க இங்க ஃபார்ம் ஆகுது இல்லையா, இங்க வந்து இங்க விழுது இல்லையா, இது வந்து வெர்டிகல் ஆங்கிள். வெர்டிகல் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு இந்த டாய்ல தெரியல, ஆனா இருக்கு. ஓகே, ஹாரிசான்டல் angles are visible, vertical angles are not visible. Angles are not visible. Okay, now என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு next we can move on to the fifth one. See, இதுதான் ஸ்லாப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ஒரு ஸ்லாப், ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இது சைடு ஆஃப் த டாய். இப்போ இப்படி இருந்துச்சுன்னா நான் இங்க ஒரு குட்டி குட்டி பால் இங்க ரோல் பண்ணா இது விழுமானா விழாது. அப்ப நான் என்ன பண்ணோம்னா, இப்படி இருக்கு இல்லையா இந்த ரெட் லைன், இது கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணோம்னு நினைச்சுக்கோங்க. இங்க ஒரு ஸ்லோப் ஃபார்ம் ஆகுதா, பெண்ட் பண்ண என்ன ஆகும், இப்படி ஸ்லோப் ஃபார்ம் ஆகுதா, ஸ்லோப் ஃபார்ம் ஆகணும். இப்போ இது பால் வந்து இதுல ரோல் ஆகி போகுமா? எஸ், ரோல் ஆகுமா? அப்போ இங்க வந்து நம்மளுக்கு ஸ்லோப் வந்து இங்க ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஆர்ம் வந்து நான் கம்ப்ளீட்டா, ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடுக்கு இருக்கிற மாதிரி ஸ்லாப் இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் இருக்கு, ரைட்டா? இது இப்படி இருந்தா சேம் பால் வந்து ரோல் ஆகாது, இங்கேயே நின்னுடும், ஸ்டாக்னன்ட் ஆயிடும். பட் அதுவே நான் எனக்கு இந்த சைட்ல இருந்து கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணனா நம்மளுக்கு ரோல் ஆகும். த மோர் வி பெண்ட், நோ, எவ்வளவு அதிகமா பெண்ட் பண்றோம் அப்படின்னா அவ்வளவு அதிகமா பால் வந்து ஃபாஸ்டா ரோல் ஆகும். ஏன்னா அவ்வளவு அதிகமா பெண்ட் இருந்துச்சுன்னா ஆங்கிள் நிறைய ஃபார்ம் ஆகும், அவ்வளவு ஃபாஸ்டா பால் வந்து இந்த பால் இங்க ரோல் ஆகி இங்க கீழே விழுந்து இது மேல விழுந்து இப்படி வரும். ஓகே, இப்ப அதுவே see the side of the toy. இப்போ இந்த ஸ்லாப் இப்படி இருந்தா நம்மளுக்கு ஆங்கிள் வந்து என்னது, இந்த ஸ்லாப் இப்படி இருந்தா ஆங்கிள் வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் லைக் இந்த பால் ரோல் ஆகாது, கொஞ்சம் பெண்ட் பண்ண 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 ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ கம்ப்ளீட்டா இது கூட மர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ இந்த ஸ்லாப் வந்து இது கூடவே இருக்குன்னா பால் டொய்ன்னு சொல்லி ஃபாஸ்டா வந்து விழுந்துரும்ல. அப்ப அங்க ஆங்கிள் ஃபார்ம் ஆகலன்னு சொல்ல மாட்டோம், வெர்டிக்கல் ஆங்கிள்னால அங்க ஸ்லாப் வந்து வைக்கல. ஓகே, ஸோ அது வெர்டிக்கல் ஆங்கிள். இந்த கேப்ஸ்ல எல்லாம் பால்ல எங்கெல்லாம் வந்து விழுதோ அங்கெல்லாம் வெர்டிக்கல் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாமா? அப்சர்வ் த இமேஜஸ் பிலோ வேர் தேர் இஸ் அன் இன்செக்ட் அண்ட் இட்ஸ் ரொட்டேட்டட் வெர்ஷன். ஓகே, இங்க இன்செக்டும் அதோட ரொட்டேட்டட் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. கேன் ஆங்கிள்ஸ் பி யூஸ் டு டிஸ்கிரைப் த அமௌண்ட் ஆஃப் ரொட்டேஷன்? யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. எஸ், வி கேன் யூஸ். ஹவு அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி யூஸ் பண்றதுன்னா, இந்த இனிஷியல் பொசிஷன் இருக்கு இல்லையா, இனிஷியல் பொசிஷனை ஒன் ஆஃப் த ஆர்மா எடுத்துக்கலாம். ஹவுன்னு தானே கேட்டாங்க, ஸோ இது ஒன் ஆஃப் த ஆர்ம். ஸோ அதுக்கு வந்து நான் வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். யூசஸ் கர்ல் அண்ட் ட்ரா சில்ட்ரன். ஓகே, ஒன் ஆஃப் த ஆர்ம். அண்ட் ஃபைனல் பொசிஷன், இந்த செகண்ட் பொசிஷன் தான் நம்ம ஃபைனல் பொசிஷன், அதுக்கு ஒன் மோர் ஆர்ம் நம்ம இங்க இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இங்க ஃபார்மா இருக்குது ஆங்கிள். ஓகே, ஹவு அப்படின்னா ஆங்கிள்ஸ் டு பி யூஸ்டுனா எஸ். ஸோ இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பொசிஷனை ஒரு ஆர்மும் ஃபைனல் பொசிஷனை ஒன் மோர் ஆர்மா எடுத்துக்கிட்டு நம்ம
angles வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, what will be the arms of the angle and the vertex? Okay, what will be the arms in a initial position and final position are the arms. அது நம்ம இந்த லைன்ஸ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் வேர்டெக்ஸ்ன்றப்போ அந்த ரொட்டேஷன் எங்க இருக்கோ அங்கதான் வேர்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இதுதான் இங்கதான் வேர்டெக்ஸ். இது ஆர்ம், இது வந்து இனிஷியல் பொசிஷன், இது ஒரு ஆர்ம். ஸோ சேம் ஹியர், இங்க இனிஷியல் பொசிஷனா அப்போ ஹாரிஜான்டல் லைன் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் பொசிஷனை இந்த வெர்டிக்கல் லைன். இன்கேஸ் ஃபைனல் பொசிஷன் பிரெண்டா இருந்தா கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராஸா ஸ்லாண்டிங்கா லைன் டிரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க இனிஷியல் பொசிஷன் ஒன் ஆஃப் த ஆர்ம், ஃபைனல் பொசிஷன் ஒன் மோர் ஆர்ம். இங்க எனக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அண்ட் இங்க தான் நம்மளுக்கு வெர்டெக்ஸ். த அமௌண்ட் ஆஃப் ரொட்டேட் ஆகுது இல்ல, அதுதான் நம்மளுக்கு வெர்டெக்ஸ். ஓகே, அண்ட் இவங்க ஆங்கிள் மெஷர் பண்ண சொல்லல, ஜஸ்ட் ஒரு கொஸ்டினா நம்மளுக்கு கேட்குறாங்க, ரொட்டேஷன் ஆகுமா, இது ஆங்கிள் எங்க ஃபார்ம் ஆகுது அண்ட் வந்து வெர்டெக்ஸ் ஆர்ம்ஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2.10 டிராயிங் ஆங்கிள்ஸ் இருக்கு. இந்த செக்ஷன் 2.10 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.